எண்ணிக்கை எவ்வளவு என்பதை விட மேடையிலே இருக்கிறவர்களுக்கு எவ்வளவு விஷயங்கள் தெரியுமோ அதே அளவுக்கு பார்வையாளர்களுக்கும் எல்லா விஷயங்களும் தெரிந்திருக்கிறது என்பதுதான் இந்த அரங்கத்தின் சிறப்பாக நான் கருதுகின்றேன். காரணம், மேடையில் பேசுகிறவர்கள் கண்ணதாசனை பற்றிய ஒரு பாடலில் அடுத்த வரி என்ன என்ற தயக்கம் வருகிற போது ஒரு 10-15 பேருடைய வாய் முணுமுணுக்கிறது. அவர்களுக்கு இதை பற்றி இன்னும் கூடுதலாகவே தெரிந்திருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன். குறிப்பாக பெண்கள் அந்த உணர்வோடு அவர்கள் அந்த சொற்களை, அந்த பாடல்களை நினைத்து பார்ப்பதை என்னால் பார்க்க முடிகின்றது. இப்படிப்பட்ட ஒரு அரிய நிகழ்ச்சியை தமிழகத்தில் எங்கும் பார்ப்பது கடினம் என்பது என்னுடைய கருத்து. அதை மிகச்சிறந்த முறையிலே நம்முடைய கவியரசு கண்ணதாசன் இலக்கிய கழகம் உருவாக்கி இருக்கிறது. அருமை தோழர் தேவதாஸ் அவர்களை நான் பல ஆண்டுகளாக அறிவேன். கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகள் அறிந்த ஒரு தோழமையவர். அவருடைய அர்ப்பணிப்பு, இலக்கியத்திற்காக அவர் செய்யக்கூடிய சேவைகள், இவை எல்லாவற்றிலும் மிகுந்த மனமகிழ்வை அடிக்கடி கொள்ளக்கூடியவன் நான். அதே போல என்னை அழைத்து இப்படிப்பட்ட மேடைகளிலே பேச வைக்க வேண்டும் என்ற அவருடைய எண்ணம் பல காலமாக தொடர்ந்து வருகிறது. அந்த எண்ணங்களுக்கெல்லாம் மேலாக நான் எதிர்பார்க்காத வகையிலே இந்த கூட்டத்திலே கண்ணதாசன் விருதையும் எனக்கு வழங்கியிருக்கிறார் என்பது ஒரு மகிழ்ச்சி. ஆனால் விருதுகளை பற்றி நான் அதிகம் கவலைப்படுவதில்லை. காரணம், கண்ணதாசன் என்கின்ற அந்த மாமனிதன் அவன் பெற்ற விருதுகள் என்ன என்பதை நான் யோசித்து பார்க்கின்றேன். எந்த விருதுகளையும் பெறவில்லை. உலக அரங்கத்திலே தமிழ் மண்ணில் மட்டுமல்ல, இந்திய மண்ணிலே நோபல் பரிசுகளை பெறக்கூடிய அளவிற்கு பெருமை படைத்தவன் கண்ணதாசன் என்றால் அதை யாரும் மறுக்க முடியாது. நான் கலீல் ஜிப்ரானை வாசித்திருக்கிறேன். அதே போல உலக இலக்கியங்கள், பல இலக்கியங்கள், அண்மை காலத்தில் இருக்கக்கூடிய நோபல் பரிசு பெற்ற, விருது பெற்ற பலருடைய கவிதைகளை எல்லாம் வாசித்திருக்கின்றேன். ஆனால் அவை எல்லாவற்றிலும் கண்ணதாசனுடைய மனித உணர்வு, இலக்கிய மேன்மை என்பது மிக மிக மேம்பட்டிருக்கிறது என்பதை என்னால் எந்த மேடையிலும் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட எந்த விருதுகளையும் அவன் பெறவில்லை. ஒரு கால் நான் கூட பல நேரங்களில் நினைப்பதுண்டு, பாரதிக்கு ரவீந்திரநாத் தாகூரை போல ஒரு நோபல் பரிசு கிடைத்திருக்க வேண்டும், கிடைக்கவில்லை. ரவீந்திரநாத் தாகூரை விட பாட்டிலே வீரியத்தை கொண்டவன் பாரதி. அதே போல உலக அளவில் மனித நேயத்தை, அந்த மனித நேயத்திற்கு அடிப்படையான காரணம் என்னவென்றால் இந்த தமிழ் மண். இந்த தமிழ் மண் ஒரு 5000 ஆண்டுகால ஒரு வரலாற்றை, பண்பாட்டை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. அந்த பண்பாட்டிலிருந்து பாரதியும் கண்ணதாசனும் பிறந்தார்கள் என்பதுதான் அவர்களுடைய சிறப்பு. அந்த சிறப்பை நாம் கொண்டாடுகின்றோம். எனவே விருதுகளை எல்லாம் தாண்டி கண்ணதாசனை பார்க்கிற போது ரொம்பவும் ஒரு அடிப்படையிலே, ஒரு மனிதன் என்ற முறையிலே, சமகாலத்தில் வாழ்ந்தவன் என்ற முறையிலே, உலக வரலாற்றில் யாருமே வாழாத, யாருமே சிந்திக்காத ஒரு சிந்தனையை கொண்டவன் தான் கண்ணதாசன். அதற்கு காரணம் என்ன? அங்கே பேடையிலே பேசியவர்கள் எல்லாம் குறிப்பிட்டார்கள். 54 ஆண்டுகள் மட்டுமே அவன் உயிர் வாழ்ந்திருக்கிறான். அந்த 54 ஆண்டுகளிலே கிட்டத்தட்ட ஒரு 32 ஆண்டுகள் திரைப்படத்துறையிலே பாடல்களை எழுதியிருக்கிறான். அந்த பாடல்கள் ஒரு 4500 ஒரு 5000 வரை இருக்கலாம் அவன் எழுதிய பாடல்கள். இந்த பாடல்களை எழுதுவதற்கு கிட்டத்தட்ட ஒரு 32 ஆண்டுகள். திரையுலகத்திலே அவன் கவிதை எழுதிய அந்த காலங்கள், பாடல் எழுதிய காலங்கள் 32 ஆண்டுகள் மட்டும்தான். கண்ணியின் காதலி என்கின்ற அந்த படத்திலே பாடல் எழுத தொடங்கி கடைசியாக பாலு மகேந்திராவினுடைய படம், அந்த படத்து பேரு மூன்றாம் பிறை, அந்த மூன்றாம் பிறை வரை அவர் எழுதியிருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 32 ஆண்டுகள். இது கடையில் அவருடைய வாழ்க்கையெல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா வேற யாருக்குமே அமையாத வாழ்க்கை. 3 மனைவிமார்கள், 13 பிள்ளைகள். நீங்க அந்த உலகத்தை கொஞ்சம் அப்படியே கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒரு பிள்ளைய வச்சுக்கிட்டே நம்ம போடுற பாடு என்னன்னு நமக்கு தெரியுது. நான் மனைவியை பற்றி சொல்லவில்லை, அது தேவையில்லை என்று கருதுகின்றேன். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. இதை தவிர அரசியல்ல போறாரு. அவருடைய தொடக்கம் எங்கேயோ நம்முடைய சிறுகூடல்பட்டி என்ற கிராமம், அது அவரே எழுதுறாரு.
சிறிய குருவி கூட கூடு கட்டுவதற்கு இடமில்லாத ஒரு வனாந்தர பிரதேசத்தில் சிறுகூடல்பட்டியிலே நான் பிறந்தேன் என்று அவர் குறிப்பிடுகிறார். எவ்வளவு கவித்துவம் பாருங்க. அங்கு பிறந்தவர் வேலை தேடி வர்றாரு. அவர் வர்ற போது பாட்டு எழுத்தணுங்கிறதுக்காகவே அவர் வரல. முதல்ல ஒரு கதையை எழுதிட்டு சினிமாவில் படம் கொடுப்பதற்காக கொடுக்கின்ற போது கதை என்னையா எழுதுற, பாட்டு எழுதையான்றாங்க. அது பிற்பாடு பாட்டு எழுத, அதனால்தான் அவர் சொல்லுகிறார், விதிவசத்தால் பாட்டு எழுத வந்தேன் என்று அவர் குறிப்பிடுகிறார். அப்படிப்பட்ட ஒருத்தர் அரசியல்ல போறாரு. அரசியல் எங்கேயுமே அவரால் நிற்க முடியல. திராவிட முன்னேற்ற கழகம், அதில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள், தமிழ் தேசிய கட்சி, அதில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள், அதுக்கு பிற்பாடு காங்கிரஸ் கட்சியில் அவர் சேர்றாரு. அப்புறம் ஒரு ஆன்மீக உணர்வுகளில் பயணம் செய்கிறார். இப்படிப்பட்ட குடும்பம், பெரிய குடும்பம், அரசியல் எந்த அரசியலிலும் நிற்க முடியாத அளவிற்கு அதற்கு ஆழத்திற்கு போறாரு, அதோட ஒன்றி போறாரு, எங்கேயுமே நிற்க முடியல. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, இவ்வளவு நெருக்கடி மிகுந்த ஒரு வாழ்க்கை, அப்படி நெருக்கடி மிகுந்த ஒரு வாழ்க்கையில வேற ஒருத்தர்லாம் இருந்திருக்க முடியுமா என்பது ஒரு கேள்வி. ஆனால் மாபெரும் கவிஞனாக, உலக கவிஞனாக அவன் இருப்பதற்கு காரணம் 54 ஆண்டுகள் அவன் வாழ்ந்த, எல்லோரையும் புரிந்து கொண்ட, பெற்ற அனுபவங்கள் தான் அவனுடைய பாடலாக இருக்கிறது. அதனாலதான் நீங்க இங்க பாக்குறப்ப சொல்றீங்க, அவர் பாடின பாடல் ஒவ்வொன்றிலையும் நாம இருக்கிறோம். 2 காதலனும் காதலியும் கண்ணதாசன் பாட்டில் எழுதினது மாதிரி காதலிச்சிருக்க முடியுமான்னு சொல்ல முடியாது. நீங்க ரொம்ப அவருடைய வரிகள், பல உலகத்தில் பல காதல் கவிதைகளை எழுதிய கவிஞர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆனால் கண்ணதாசனுடைய அந்த காதல் வரிகள் சின்ன சின்ன வரிகளா இருக்கும். அந்த மாப்பிள்ளை என்ன காதலிச்சான், அப்புறம் கையை பிடிச்சான், நான் முன்னால் போ என்றான், பின்னால் நான் வந்தேன், எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வரிகளாக அதை புரிஞ்சுக்கிறதுக்கு எந்த சிரமமும் இருக்காது. இன்னும் நிறைய விஷயங்கள், அது நம்ம இவரை விட்டா இன்னும் நிறைய, நம்முடைய காவேரி மைந்தரை விட்டா ஃபுல்லா அதை பாட்டாவா பாடி எல்லாத்தையும் ரொம்ப சிறப்பா அவரால் சொல்ல முடியும். ஆனால் அப்படி இருந்தான். ஆனால் அவனுடைய அந்த அனுபவங்கள் தான், அந்த அனுபவத்தினுடைய திரட்டு. ஒரு மனிதன் வாழலாம், மாட மாளிகையில் இருக்கலாம், கூட கோபுரங்கள்ல இருக்கலாம், எங்க வேணாலும் இருக்கலாம். ஆனால் வாழ்க்கையை அவன் அனுபவமாக ஏற்றுக்கொள்ளுகிற போதுதான் அவன் இலக்கியவாதியாக பிறக்கிறான், அவன் இலக்கியத்தை படிக்கிறான். அதைத்தான் கண்ணதாசன் செய்தான். இதான் கண்ணதாசனுடைய மிக மேன்மையான ஒரு விஷயமாக நான் பார்க்கின்றேன். இன்று கூட நீங்கள் பார்க்கலாம், பாரதிக்கு இருந்த கோபம் கண்ணதாசனுக்கு மட்டும்தான் இருந்தது, வேற யாருக்குமே இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய கவிஞர்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பல பேர் யாரு ஆளுங்கட்சியோ அவங்களோட தான் இருப்பாங்க. ஆளுங்கட்சி இல்லைன்னா அவங்க இருக்கவே மாட்டாங்க. பாடல்களும் பாத்தீங்கன்னா அப்படிதான் எழுதுவாங்க. ஆனால் கண்ணதாசன் ஒரு கலகக்காரன். அவனுடைய கலகம் சாதாரண கலகம் கிடையாது. யாராலும் மனதுக்கு பட்டால் போற்றுவோர் போற்றட்டும், பொதிவாரி தூற்றுவோர் தூற்றட்டும், ஏற்ற ஒரு கருத்தினை எடுத்துரைக்க என்றும் அஞ்சேன் தயங்கேன் என்கின்ற அந்த வரிகள் தான் கண்ணதாசனுடைய வரிகள். அப்படிப்பட்ட ஒரு கூரிய பார்வை, அந்த கூரிய பார்வையால் தான் மனதில் பட்டதை. ஒரு கவிஞன் என்றால் அந்த கவிஞனுக்கு ஒரு சத்திய ஆவேசம் வேண்டும். புகழலாம், பாராட்டலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் அந்த கவிஞனுக்கு ஒரு சத்தியம் வேண்டும், ஒரு தர்மம் வேண்டும். தனக்கு எது தர்மம் என்று கண்ணதாசன் கருதுகிறானோ அதை எல்லாத்திலையும் விட்டு கொடுத்ததே கிடையாது. நீங்க அண்ணாவை பற்றி அவர் கொண்டிருந்த அன்பு, திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக அவர் உழைத்த உழைப்பு, அதுக்கு பிற்பாடு அதிலிருந்து அவர் மீண்டு வருகிற போது அந்த சோதனைகளை எல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் கண்ணதாசனுடைய வனவாசத்தை நீங்கள் படிக்க வேண்டும். கண்ணதாசன் எழுதின 3 புத்தகங்கள் முக்கியமானவை. ஒன்று வனவாசம், இன்னொன்று மனவாசம், மற்றொன்று அர்த்தமுள்ள இந்து மதம். இது மூணும் ஒரு விரிவு. அதே போல இயேசு காவியத்தை பற்றி பேராசிரியர்கள் குறிப்பிட்டார்கள். இயேசு காவியம் இன்னொரு வடிவம். ஆனால் கண்ணதாசன் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒரு கவிஞன், அந்த கவிஞன் ஏன் பிறக்கிறான், அவன் ஏன் வாழுகிறான் என்கின்ற அந்த கட்டுக்கோப்புகளை எல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த 3 நூல்களையும் கட்டாயம் நீங்கள் வாசிக்க வேண்டும்.
வனவாசத்தை பற்றி அவன் சொல்லுவான். வனவாசத்திலே அவன் சொல்லுகிற போது சொல்லுவான், எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான நூல் அல்ல இது, எப்படி வாழக்கூடாது என்பதற்கான நூல் என்று அவன் குறிப்பிடுவான். இப்படி சொல்ற தைரியம் யாருக்காவது உண்டா? தான் என்ன செய்தேன், தன்னுடைய வாழ்க்கை என்ன, இந்த வாழ்க்கை என்பது நல்லதா கெட்டதா என்பதை நான் பார்க்கவில்லை, என்னுடைய இலக்கியத்தின் மூலமாக உங்களிடம் வைக்கின்றேன், நீங்கள் பரிசீலனை செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய தைரியம் வேற எந்த ஒரு கவிஞனுக்கு இருக்க முடியாது. அதனால அவர் எழுதுறதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளவு வெளிப்படை. அவருடைய முதல் அவங்க அம்மா அவருக்கு பொண்ணு பார்க்குறாங்க. அவர் போய் பார்த்துட்டு வர்றாரு. மொத்தம் 9 பொண்ணு பார்த்துட்டு வர்றாரு. அவங்க அம்மா கேட்குறாங்க, எந்த பொண்ணடா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன்னு. 9 பேரையுமே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இது பலருக்கு அப்படி ஒரு ஞாபகம் கூட வந்திருக்கலாம். நீங்க கூட பல பேர் பார்த்து உங்க மனசுல இருக்கலாம். ஆனா அடுத்தவங்ககிட்ட சொல்றதுக்கு கூட நீங்க தயங்குவீங்க. ஆனால் கண்ணதாசன் அதை எழுதுகிறார். எழுதுறது மட்டுமல்ல, அவர் ஒவ்வொன்றையும் எப்படி ரசித்தார் என்பதற்கு ஒரு உதாரணம். அவருடைய மனைவி, மூத்த மனைவியின் பேர் பொன்னம்மா. அந்த அம்மா பற்றி அவர் எழுதுறாரு, பொன்னம்மா சமையல் செய்தால் பூமி எல்லாம் வாசனை வரும். எப்படி பாருங்க, எந்த அளவுக்கு அந்த சமையல். அந்த பாட்டு ஒரு நீளமான பாட்டு. அந்த பாட்டு எனக்கு இல்லை, வேற யாருக்காவது தெரியுமா? அது தெரியாது. காய்கறிகள் அது இது எல்லாத்தையும் வரிசையா சொல்லுவார் அவர். எனக்கு இதுல இங்க சொல்ல முடியல. அப்படிப்பட்ட கவிஞன். அந்த கவிஞனுடைய வாழ்வை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அதான் ஒரு கவித்துவத்தினுடைய தன்மைகள் ஒரு புறம் இருந்தாலும் கூட அந்த கவிஞனுடைய மனம் அது எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு அவனுடைய வாழ்வை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஜெயகாந்தன் சொல்லுவார். டால்ஸ்டாயை பற்றி சொல்லுகிற போது ஜெயகாந்தன் சொல்லுவார், அந்த டால்ஸ்டாய்க்கு பெரிய தாடி, அந்த மனுஷன் எப்பவுமே அழுதுகிட்டே இருக்கிறான். அழுகைதான் அவருடைய குரலாக இருக்கிறது. அவன் படைத்த இலக்கியங்கள், எந்த இலக்கியத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தாலும் ஒரு வேதனை, ஒரு துயரம் இது இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த துயரத்தில் இருந்து அவனால் மீள முடியவில்லை என்று கண்ணதாசன், ஜெயகாந்தன் அடிக்கடி குறிப்பிடுவார். அதே போல இவருடைய வாழ்க்கை, பிறப்பிலும் அழுதேன், வந்து பிறந்த பின்னும் அழுதேன், சிறப்பிலும் அழுதேன், சுற்றத்தார் மறைவிலும் அழுதேன். அப்ப அந்த அழுகை என்பது, அந்த துயரம் என்பது ஒரு வற்றாத துயரம் ஒன்று. அது யதார்த்தத்துக்காக காசு இருந்தா துயரம் இல்லைன்னு நினைக்கிறோம். சிறப்பிலும் அழுதேன், காசெல்லாம் நிறைய இருந்து அப்பவும் அழுத. இப்படிப்பட்ட ஒரு உணர்வு, அந்த உணர்வினுடைய ஒரு தன்மைதான் கண்ணதாசனுடைய வாழ்க்கை முழுக்களும். அவரை பற்றி அதை தோண்டி தோண்டி பார்க்கக்கூடிய காதல்ல ஏற்படுறதா இருக்கலாம், என்னவா இருக்கலாம், எல்லாத்திலும் அதை நம்ம அப்படி பார்க்க முடிகின்றது. கண்ணதாசனை பற்றி நிறைய பேசலாம், நிறைய பேர் பேசுறாங்க. அதனுடைய பாடல் குறிப்புகள் எல்லாம் ரொம்ப சிறப்பான முறையில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு புறம் அழுதான், இன்னொரு புறம் அவன் ஒரு தத்துவத்தை பார்த்தான். நான் தேவதாசன் பேசுறதுல இன்னைக்கு கேட்டபோது ஒரு தத்துவ தரிசனத்தை நான் பார்த்தேன். ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு பார்வை. அவர் எப்படி ஒரு தத்துவங்கள் இருந்தது, அந்த தத்துவங்கள்ல இருந்து கண்ணதாசன் எப்படி இருந்தான் அப்படிங்கிறத பத்தி அவர் எழுதினார். தத்துவம் என்பது வாழ்க்கையை நெறிப்படுத்தக்கூடிய ஒன்று. ஒவ்வொருவருடைய வாழ்விலும் அவன் கற்ற அனுபவத்தின் மூலமாக தன்னை நெறிப்படுத்திக் கொண்டு உலகத்தை நெறிப்படுத்துவதற்காக தரக்கூடிய கருதுகோள் தான் தத்துவம். அதுல கண்ணதாசனுடைய தத்துவம் ரொம்ப முக்கியமானது. கண்ணதாசன் எல்லாருக்கு நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. மனிதர்களும் அப்படித்தான். ஒரு இலக்கியத்தை புனிதமா நீங்க பாத்தீங்கன்னா அது இலக்கியமே கிடையாது. அதுல இருக்கிற நல்லது கெட்டது, அதுக்குள்ள ஏற்படக்கூடிய போராட்டங்கள், அந்த போராட்டங்களின் வழியாக அது எப்படி மேன்மையாக மாறுகிறது என்பதுதான் இலக்கியம். இந்த இலக்கியத்தை அநேகமா இன்னைக்கு சினிமா பாட்டு எழுதுற பல பேருக்கு தெரியாது, புகழுக்காக மட்டும்தான் எழுதுகிறார்கள். ஆனால் கண்ணதாசனை பொறுத்தவரையில் அவனுக்கு உண்மை, தான் அனுபவித்த விஷயங்கள் என்ன என்பதை தவிர வேற எதையுமே எழுதுனது கிடையாது, வேற யாருக்காகவும் எழுதுனது இல்லை. இதுதான் கண்ணதாசத்தினுடைய மாபெரும் தன்மையாக இருக்கிறது. அவன் தன்னை வளர்த்து கொண்ட ஒரு விஷயம். ஒரு கவிஞன் என்றால் அவன் எவனுக்கும், பாரதியை நீங்க பார்க்கலாம். மகாத்மா காந்தியடிகள்கிட்ட போய் ஒரு கூட்டத்துக்கு போய் கேட்கிறார்கள் பாரதியார். நம்ம சென்னையில ஒரு கூட்டத்துக்கு, மிஸ்டர் காந்தி
ஃபாதர்லாம் கிடையாது, எல்லாரும் ஃபாதர் ஆஃப் த நேஷன்லாம் மற்றவங்களுக்கு, அவருக்கு பாரதி கிடையாது. மிஸ்டர் காந்தி, நாளைக்கு நாங்க இங்க திருவல்லிக்கேணியில ஒரு கூட்டம் போடுறோம், அந்த கூட்டத்துக்கு நீங்க வர முடியுமான்னு கேட்கிறாரு. இல்ல எனக்கு வேற ஒரு ப்ரோக்ராம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ராஜாஜி பக்கத்துல இருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்ச தூரம் போனதுக்கு கூட காந்தி கூப்பிட்டு நாளன்னைக்கு வச்சுக்கங்களேன் அப்படின்றாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, நாளன்னைக்கு எனக்கு வேற ஒரு ப்ரோக்ராம் இருக்கு காந்தி அப்படின்னு போறாங்க. இதுதான் கவிஞன். அந்த கவிஞனுக்கு அந்த ஞானச்செருக்கு வேண்டும். அந்த ஞானச்செருக்கு இல்லை என்றால் கவிஞன் கிடையாது. பாரதிதாசன் நீங்க பார்க்கலாம், எங்கேயும் வளைந்ததில்லை பாரதிதாசன். வளையாத ஒரு தென்னை மரம், அதான் பாரதிதாசனை பற்றி குறிப்பிடுவார்கள். அது மாதிரி இவன், நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. யோசிச்சு பாருங்களேன், 54 வயதுல செத்து போன ஒரு ஆளு 100 வயதெல்லாம் இப்ப நம்ம கடந்துகிட்டு இருக்கோம். நம்மளால சொல்ல முடியல நிரந்தரமானவன். ஆனால் அவன் சொல்லுகிறான், நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. இதுதான் கண்ணதாசனுடைய அடிப்படையான ஒன்று. அது மட்டுமல்ல, அவனுடைய பார்வை. இந்த வரிகளை நான் உலகத்தில் எந்த இலக்கியத்திலையும் பார்க்கல, கண்ணதாசன் தான் பார்க்க முடியுது. காலம் கவிஞனை கொன்றுவிடும், அவன் கவிதை காலத்தை வென்றுவிடும். யோசிச்சு பாருங்க, கவிஞன், காலம் கவிஞனை கொன்றுவிடும். எல்லாரையும் ஏதோ ஒரு காலம் கொல்லத்தான் போகுது. 10 வயசுல ஒருத்தன் சாகலாம், 20 வயசுல ஒருத்தன் சாகலாம், எந்த வயசுலையும் சாகலாம். ஆனால் கண்ணதாசன் தன்னுடைய காலம் கவிஞரை கொன்றுவிடும், அவன் கவிதை காலத்தை வென்றுவிடும். அதான் கவிதை தான் காலத்தை வெல்லும். எந்த வெல்லுமா வெல்லாதா? வெல்லும். என்று பிறந்தான் எப்படி வளர்ந்தான்ங்கிறது கம்பனன் தெரியாது. ஆனால் எத்தனை காலத்தை வென்று கம்பராமாயணம் இன்று வரை நம்மை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. வள்ளுவனுடைய முகம் யாருக்கும் தெரியாது, எப்படி இருக்குங்கிறதெல்லாம் கற்பனை. தாடி வச்சிருப்பாரா வச்சிருக்க மாட்டாரா? இப்ப அதுக்கு வள்ளுவருக்கு இப்ப காவியெல்லாம் கூட கொஞ்சம் போட்டு விட்டுட்டு இருக்கிறாங்க, கலர். அந்தந்த காலத்துக்கு ஏற்ப கலரை மாத்துறாங்க. யாருக்கும் தெரியாது. ஆனால் அவருடைய கவிதைகள், திருக்குறள் காலத்தை வென்றிருக்கிறது. இந்த மண் உள்ள அளவுக்கும் அது வெற்றி பெறும் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. அதுதான் திருக்குறள். அவன் குறிப்பிடுகிறான். கண்ணதாசனை பொறுத்தவரையில் அவருடைய வாழ்விலே ஏற்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள், குறிப்பாக நான் அவரை ஊர்ந்து பார்க்கிற போது, அவர் அமெரிக்காவுக்கு போறாரு. போகிறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை. கடைசி நிமிடம் வரைக்கும் அவரால், மெக்சிகன், அங்கதான் அந்த அவருடைய விழா, அவருக்கான விழா வச்சிருக்காங்க. அந்த ஊருக்கு நானும் போயிருந்த போது, அப்பொழுது கண்ணதாசனோடு உதவி செய்வதற்காக ஒரு ஈழத்திலே பிறந்த ஒரு அம்மா, புஷ்பா என்று அவர்களுக்கு பெயர். அந்த அம்மா அப்ப சொன்னாங்க, அவர் அங்க வந்த உடனேயே எங்களுக்கெல்லாம் பயம் வந்துருச்சு, ரொம்ப முடியாம இருக்கு, ஏதாவது இங்க ஆய் போச்சுன்னா என்னன்னு பயந்துகிட்டு இருந்தோம். ஆனால் அவரு தண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தாரு. பக்கத்தில் நாங்க யாராவது இருக்கணும்னு நினைச்சாரு. ஆனால் மேடையில ஏறின உடனே அது எல்லாமே பறந்து போச்சு. பேச ஆரம்பிச்சார். பேச ஆரம்பிச்ச போது அது என்ன சொல்லுவாங்க, அந்த மரண சாசனம் என்று சொல்லுவாங்கல்ல, அந்த மரண சாசனம், மறப்ப, அதாவது சில விஷயங்கள் நமக்கு புரியாது. மரணத்திற்கு முன்பு சில பேர் என்னென்ன செய்யறாங்கிறதால நம்மளை கண்டுபிடிக்க முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர், பொது உடைமை இயக்கத்தில் இருந்தவர், அவர் நம்ம காஞ்சிபுரத்தில் இருந்த மருத்துவர். அவர் என்ன பண்ணார்னா, ஒரு ரவுண்டு அந்த காலத்துல கம்யூனிஸ்டுகளா சிறைசாலையில் இருந்த அத்தனை பேரையும் போய் பார்த்தாரு. பார்த்துட்டு வந்து அடுத்த நாள் இறந்து போயிட்டாரு. இது தலைவர் மாணிக்கம் அவர்கள், எங்களுடைய கட்சியினுடைய மூத்த தலைவர், நாங்க இப்ப மாணவர் மன்றத்தில் அங்க பணியாற்றிய காலத்தில் சொன்னார், பாருங்க மனித உணர்வுகள் எப்படி இருக்கு பாருங்க. எல்லாரையும் பார்த்துட்டாரு, பார்த்துட்டு வந்தவர் கடைசியில் இறந்து போனார் அப்படின்னு. அதே மாதிரி இந்த மரணத்தை பற்றிய கடைசி நேரங்கள்ல அந்த மெக்சிகன்ல அவர் பேசின பேச்சு இருக்கு பாருங்க. அவர் சொல்றாரு, நான் தேவையான எதையும் கொண்டு வரவில்லை, நான் என்ன செய்தேன் என்பதும் எனக்கு தெரியவில்லை, ஆனால் என்னை பெற்று வளர்த்து ஆளாக்கியது என்பது தமிழ் மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. சொத்து இல்ல, சொகம் இல்ல, எதுவுமே இல்லை.
தமிழ் மட்டும்தான். அந்த உணர்வுகளையும் தமிழின் மீது அவர் கொண்டிருந்த அந்த பற்று இருக்கு பாருங்க, அந்த பற்று வேற எந்த ஒரு நிலையிலையும் பார்க்க முடியாது. நான் இந்த கூட்டத்தில் ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன். இன்னைக்கு பலருக்கும் பல விஷயங்கள் இருக்கு. அதிகாரம் இருக்கு, அதிகாரம் இல்லாமலும் இருக்கிறாங்க. அரசியல் அதிகாரம் இருக்கு, அரசியல் அதிகாரம் இல்லாமல் இருக்கிறாங்க. என்ன வேணாலும் இருக்கலாம். இன்னைக்கு கூட தமிழ்நாட்டில் அவரோடு இருந்தவர்கள் திரைத்துறையில பல இடங்களுக்கு போனவங்கலாம் இருக்கிறாங்க. அண்ணாவோடு இருந்தார். அந்த அண்ணாவை பற்றி அவரு பேசினது மாதிரி அண்ணன் என்னடா தம்பிங்கிற ஒரு பாட்டு, அப்புறம் அண்ணன் காட்டிய வழியம்மாங்கிறதெல்லாம் அண்ணாவுக்கு எழுதின பாட்டாவே சொல்லுவாங்க. அண்ணன் காட்டிய வழியம்மா அது அன்பால் வந்த பழியம்மா அப்படிங்கிற அந்த பாட்டுக்கு அவருக்காக எழுதுனது அப்படிம்பாங்க. அண்ணனை நான் நினைச்சேன், அவர் என்ன நினைக்கிற அவரை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கின்றார்னு ஒரு லைன் இந்த பாட்டுல வரும். இதெல்லாம் இவருடைய துயரங்களுடைய, இவருடைய மனம், அந்த கவித்துவத்தினுடைய மனம். அதே போல திரைப்படத்துல ஒரு அரசியலை, அந்த சிவகாமி மகனிடம் சேது சொல்லடின்ற ஒரு பாட்டு இவர் காங்கிரஸ் கட்சியில சேர போறாரு, அதுக்காக வேண்டி எழுதின பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நிறைய விஷயங்கள் ஒவ்வொருவரை பற்றியும் அவர் மனதில் பட்டதை அவரால் சொல்ல முடியும். அண்ணன் என்னடா தம்பி என்னடான்னு அவங்க அண்ணன்ட்ட காசு கேட்டிருக்காரு, கொடுக்கலன்னு உடனே இந்த ஒரு பாட்டை எழுதிட்டாரு அப்படின்வாங்க. இப்படிப்பட்ட பல பாடல்களை அவர் எழுதியிருந்தாலும் கூட அவருடைய ஒரு அடிப்படையான மிகவும் வேதனை மிகுந்த அந்த காலங்களிலிருந்து அவருடைய கவிதைகள், அந்த கவிதைகள் எல்லாம் இந்த அரசியலை ஒரு விதத்தில் மையமாக வைத்து வந்திருக்கிறது. வேற யாருக்கும் நீங்க பார்க்க முடியாது. அரசியல்லே இருக்காரு, பாட்டும் எழுதுறாரு. அந்த பாட்டு அரசியல்ல அவருடைய அரசியல் அந்த பாட்டுல பிரதிபலிக்குது, வாழ்க்கை அரசியல்ல பிரதிபலிக்குது. இது ரெண்டும் உள்ள ஒரு கவிஞனாக அவர் இருக்கார். நான் கண்ணதாசனை பற்றி ஒரு வருத்தம் எனக்கு உண்டு. என்னவென்றால் கண்ணதாசனுடைய ஆய்வு முறைகளை பற்றி. கண்ணதாசன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்திருக்காரு, பாட்டு எழுதியிருக்காரு. அண்ணாவோடு வேறுபடுகிறார், கலைஞரோடு வேறுபடுகிறார். அதான் கலைஞர் எழுதுவார். அவர் இறந்ததுக்கு பிற்பாடு கலைஞர் தன் மன உணர்வோடு எழுதினது, தென்றலை போல என்னை தீண்டியவன், தீயினை போல என்னை சுட்டவன். அதான் அவருடைய வரிகள். அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருந்த ஆழமான அந்த லவ் அண்ட் ஹேட் என்று சொல்வார்கள், அன்பும் வெறுப்பும், அது ரெண்டும் அதில் நம்ம பார்க்க முடிஞ்சது. அதே போல அவர் பார்த்தீங்கன்னாக்க பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்களை பற்றி அவர் எழுதின பாட்டு, அவர் இறந்ததுக்கு பிற்பாடு அவர் எழுதின பாட்டு, இந்திரா காந்தியை பற்றி அவர் வச்ச விமர்சனங்கள், கலைஞரை பற்றி வைத்தது, அதே போல எம்ஜிஆரை பற்றி அவர் சொன்னது. எம்ஜிஆருக்கும் அவருக்கும் வந்த ஒரு சிக்கல், ஒரு முக்கியமான சிக்கல், அது இந்த மேடையில் கொஞ்சம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். என்ன என்றால், எம்ஜிஆர் முதல்ல ஆட்சிக்கு வந்தபோது அவர் ஒரு மதுவிலக்கு சட்டம் ஒன்று கொண்டு வந்துடுறாரு. கண்ணதாசன் இருக்கும்போது ஒரு மதுவிலக்கு வந்தா அவர் எப்படி இருப்பாருங்கிறத நீங்க யோசனை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு பர்மிட்டுக்கு மேல, ஒருத்தர் 4 பர்மிட் 5 பர்மிட் வச்சிருப்பாங்க குடிக்கிறதுக்கு. ஒரு பர்மிட்டுக்கு மேல யாராவது வச்சிருந்தா அந்த பர்மிட் எல்லாம் நான் தடை செய்ய போறேன் அப்படின்றார். எம்ஜிஆர் அறிவிச்சிட்டார். அறிவிச்ச உடனே முதல்ல நம்ம பத்திரிகைக்காரவங்க சும்மா இருப்பாங்களா? இவரை போய் கேட்கிறாங்க, என்ன இப்படி சொல்றாரு அப்படின்னு. ஒரு பர்மிட்டுக்கு மேல் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று சொல்றாரு அவரு. கடவுளே சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். ரெண்டாவது அவர் என்ன பண்றாருனாக்க, அப்ப இன்னொன்னு அவர் சொல்றத நம்ம தப்பா புரிஞ்சுக்க கூடாது. அவர் சொல்றாரு, அப்ப ஒரு பர்மிட்டுக்கு மேல் வைத்துக் கொள்ளக்கூடாது என்றால் ஒரு காதலிக்கு மேல் இன்னொரு காதலியை மற்றவர்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது அப்படின்றார். அவர் எதுக்கு சொன்னாருங்கிறது நமக்கு புரியும், எல்லாருக்கும் புரியும். அப்படிப்பட்ட ஒரு உணர்வு. அதே நேரத்தில் அவருக்கு அரசவை கொடுக்கிற போது இந்த எம்ஜிஆர் அவர்களை எதிர்த்து பல ஆண்டு காலம் நான் போராடினேன், கடைசியில் தோற்றுவிட்டேன் அப்படின்னு எழுதுறாரு. இது அவருடைய வாக்கியங்கள். அதே போல நீங்க பாத்தீங்கன்னாக்க கண்ணதாசனுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்குமான ஒரு இணக்கம். கம்யூனிஸ்டுகளை பற்றி கண்ணதாசன் என்ன நினைச்சாரு? இது ஆய்வில் எடுத்துக்கொள்ளப்படுறதில்லை.
காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, பொதுவாகவே கம்யூனிஸ்டுகளை பற்றி யாருமே ஆய்வில் எடுத்துக்கிறது இல்லை. அவர்களுடைய அந்த ஆழ்ந்த உணர்வுகள், அவர்களுடைய அது அநேகமா ஒரு ஆடம்பரம் இல்லாத, பிரச்சாரம் இல்லாத ஒரு அமைதியான ஒரு செயல்பாடாக இருப்பதனால் அது அவ்வளவா கவனத்துக்கு வரலையான்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னால் உறுதிப்பட சொல்ல முடியும், கம்யூனிஸ்டுகளோடு கண்ணதாசன் வைத்திருந்த மதிப்பு என்பது மற்ற அரசியல் இயக்கங்களின் மீது யார் மீதும் இல்லாத ஒரு மதிப்பை கம்யூனிஸ்டுகள் மீது கண்ணதாசன் வைத்திருந்தார். அதுக்கான ஒரே ஒரு உதாரணம், ஜீவா இறந்த போது அவர் எழுதின பாட்டு. அந்த பாட்டுல எல்லார பற்றியும் அவர் எழுதியிருக்கார். நான் ஜீவாவை பற்றி அப்படி ஒரு பாட்டு யாரையும் எழுதி நான் பார்த்ததில்லை. அவர் எழுதுறாரு, மேடையிலே ஒரு வேங்கை அங்கும் இங்கும் நிற்கும். அந்த வாசகத்தை என்னால சொல்ல முடியல. ஒரு போர்ப்படைக்கு தயாரான வேழம் யானை, அது அப்படியே தும்பிக்கையை தூக்கிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் அலையும். பார்த்த எதிரிகள் எல்லாம் பயப்படுவார்கள் அப்படின்னு ஒரு வரி. நான் ஜீவாவை ரொம்ப ஜீவா காலத்துக்கு பிந்தி வந்தவங்க நாங்க, ஒரு அளவுக்கு அவரை பற்றி தெரியும். அப்ப ஜீவாவை பற்றி நிறைய நான் படிச்சிருக்கேன். படிச்சதுல கூட்டம் போடுறதுக்கு இது மாதிரி மைக்கெல்லாம் அப்ப கிடையாது. மைக்கெல்லாம் ரொம்ப லேட்டா வந்தது. இன்னும் நீங்க பாத்தீங்கன்னாக்க கூட்டம் கூட்டுறதுக்கு இப்ப பல வித்தைகள்லாம் பண்றோம்ல, அப்ப அந்த மாதிரி பொதுக்கூட்டம் மைக் வைத்து நடைபெறும் அப்படின்னு விளம்பரம் பண்ணுவாங்க. அதுக்கு முந்தி என்னன்னா மேடையில நின்று தான் பேசுறது. அதுக்கு இன்னொரு விஷயம் நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, ஊமை படங்கள் வந்த போது பேசல, படம் ஊமையா தான் இருந்தது. அதை விளக்கறதுக்கு சில ஆளு மணலை குவிச்சு அது மேல நின்று பேசுவாங்க. கண்ணகி பேசுகிறார் பார் அப்படின்னு அவங்க அதை சொல்லுவாங்க. இதை பார்த்தா மக்கள் ரசிப்பாங்க. பெரும்பகுதி பேச்சாளர்கள் சுதந்திர போராட்ட காலத்தில் அப்படிப்பட்ட அந்த சினிமா தியேட்டர்ல விளக்கம் பண்ணவங்க தான் பிறகு பேச்சாளராக வந்தாங்க. அதனாலதான் அவங்களுடைய சவுண்ட் எல்லாம் ரொம்ப பலமா இருக்கும் ஆரம்ப காலங்கள். மைக் வந்ததுக்கு பிற்பாடு பேச்சு முறையே மாறிடுச்சு. அதுக்கு தொண்டையை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு மைக்கு ஏத்தது மாதிரி நின்று ஆடாமல் அசையாமல் பேசுவது. அதுக்கு முன்னே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பேச்சாளர் நின்னார்னா இங்க இருந்து அங்க போய் அங்க இருந்து இங்க உட்காந்து எழுந்திருச்சு இப்படி எல்லாம் பேசக்கூடிய ஆளு. ஜீவா அப்படிப்பட்ட ஆளு. அதைத்தான் கவிதையில் அவர் எழுதுறார். ஜீவா ஒரு ஊர்ல ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தாராம். போன உடனே மேடை போடல, மேடை இல்லை அப்படின்னு இருக்காங்க. ஒரு பெட்ரோமாக்ஸ் லைட் மட்டும் இருந்திருக்கு. எப்படியா பேசுறது அப்படின்னு கூட்டம் பெருங்கூட்டம் கூடிருச்சு. சரியா, ஒன்றும் கவலைப்படாத, அந்த மாட்டு வண்டியை எடுத்துட்டு வா அப்படின்னாரா. ஒரு மாட்டு வண்டியை எடுத்து போட்டு அதில் நின்று பேசியிருக்காரு. மைக் கிடையாது, பேசியிருக்காரு. ஆனால் அவர் உட்காருவாரு, எழுந்திருப்பாரு, குதிப்பாரு. இவர் குதிக்க குதிக்க வண்டி அது வாட்டுக்கு நகர்ந்து போயிட்டே இருந்திருக்கு. ஜீவா கொஞ்சம் பேசுறத நிறுத்துங்கன்னா அப்புறம் திருப்பி வண்டியை எடுத்துக்கொண்டு வைப்பாங்களாம். அப்புறம் குதிச்சு குதிச்சு பேசுவாராம், வண்டி நகர்ந்து போகுமா. இதை கண்ணதாசன் தன்னுடைய பாடல்கள்ல அவர் சாகிற போது எழுதுறாரு. நீங்க அதான் ஒரு கவிஞனுடைய மேன்மை எப்படி இருக்கும் என்பதற்கான ஒரு பெரிய ஒரு உதாரணம். அதே போல கண்ணதாசனை வாசிக்கின்றவர்கள் தயவு செய்து ஜெயகாந்தன், கண்ணதாசன், பாலதண்டாயுதம் 3 பேரையும் இணைத்து வாசிக்க வேண்டும். இங்க நம்ம மேடையில் யாரோ கண்ணதாசன் இதழை பற்றி நீங்க தான் சொன்னீங்க, நம்ம நீதியரசர் தான் சொன்னாங்க. கண்ணதாசன் இதழ் ஒரு கிட்டத்தட்ட அந்த மாதிரி தமிழ்ல இதுவரைக்கும் ஒரு இதழ் வரவே இல்லை. எல்லாரையும் அன்றைய காலத்தில் அவ்வளவு பேர் அதை படிச்சாங்க. அந்த கண்ணதாசன் இதழ் தயாரிக்கிறதுல ஜெயகாந்தனுக்கு ஒரு சிறப்பு இதழே கண்ணதாசன் போட்டது. அவருடைய படத்தை போட்டு அட்டைப்படம் போட்டு கண்ணதாசன் ஜெயகாந்தனை பத்தி எழுதியிருக்கிற எழுத்துக்கள் அவ்வளவு அற்புதமானது. அதே மாதிரி தான் அந்த பாலதண்டாயுதம் இறந்த போது, பாலதண்டாயுதத்தினுடைய இறப்பு என்பது அவரை பற்றி தமிழ்நாட்டில் நான் இன்று என்னால் உறுதிப்பட சொல்ல முடியும். பாலதண்டாயுதத்தை பற்றி சரியாக ஒரு திரைப்படம் எடுக்கப்படுமானால் இதுவரை வரலாற்றில் வந்த படங்களிலேயே வெற்றி பெற்ற படமாக அது அமையும். அந்த அளவுக்கு. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன், அண்டர் கிரவுண்ட் மூவ்மெண்ட் இருக்கு, தலைமறைவு வாழ்க்கை, கம்யூனிஸ்டுகளுடைய தலைமறைவு வாழ்க்கை. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னாக்க, பெரிய பெரிய வசதி படைத்தவர்கள் எல்லாம் நெல்லை பதுக்கி விடுகிறார்கள். மக்களுக்கு சாப்பாடு இல்லை. சாப்பாடு இல்லை உடனே அவங்க இப்பதான் புதிதாக வந்த அரசு என்ன பண்ணுதுனாக்க, அமெரிக்காவில இருந்து 480 அந்த
அப்ப வந்து சோளம், ஒரு உளுத்து போன சோளம், அந்த சோளத்தை இறக்குமதி பண்ணி அதை சாப்பிட்டு மக்கள்லாம் செத்துறாங்க கொஞ்சம் பேர். கம்யூனிஸ்டுகள் அண்டர் கிரவுண்ட் பீரியட். பாலகண்டாயுதம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்காரு. திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிறவர், அவரை போலீஸ் பிடிச்சு 1000 ரூபாய் விலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த 1000 ரூபாயே இன்னைக்கு நான் கணக்கு போட்டு பார்த்தேன், 95 லட்சம் ரூபாய் வருது அந்த கணக்கு. அவ்வளவு பணம். அப்ப அவரை தேடுறாங்க. தேடும்போது திடீர்னு ஒரு நாள் ஒரு போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கு. என்னன்னாக்க, இன்று உணவு பஞ்சத்தால் மக்கள் சாகிறார்கள், ஏன் சாகிறார்கள், அதற்கு தீர்வு என்ன என்று பாலகண்டாயுதம் பேசுவார்னு போடுறாங்க. அப்ப என்ன பண்றாங்க, கூட்டம் வந்துருது. எல்லாம் கிராமப்புறத்து மக்கள், அவங்க இவங்க எல்லாம் விக்ரமசிங்கபுரத்துல கூட்டம் வந்துருது. செய்ய முடியல. போலீஸும் ஒரு 2000 பேர் கொண்டு வந்து நிறுத்திடுறாங்க. அப்புறம் அங்க வர்றாரு இங்க வர்றாருங்கிறாங்க. கூட்டம் அலக்கழியுது, எங்க இருக்காருன்னே தெரியல. கடைசியில வந்து ஒரு மணி நேரத்துக்கு பிற்பாடு அந்த முகத்தில் இருக்கிற துண்டை விலக்கி, நான் தான் பாலதண்டாயுதம், நான் ஒரு கம்யூனிஸ்ட் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறார். அடுத்த வரி, போலீஸ்காரர்கள் நீங்க என்ன கைது பண்ணலாம், இங்க வந்து 10,000 பேர் சாவாங்களா 5,000 பேர் சாவாங்களான்னு எனக்கு தெரியாது, பிரச்சனை அது இல்லை. மக்கள் உணவு இல்லாம செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதே மாவட்டத்தில் எந்த இடத்துல எவ்வளவு நெல்லை பதுக்கி வைத்திருக்கிறார்கள் என்ற பட்டியல் எங்களிடம் இருக்கிறது. ஒண்ணு நாங்க கவர்மெண்ட்டுக்கு தர்றோம், அல்லது கவர்மெண்ட் வந்து நாங்க நியமிக்கக்கூடிய நபர்களிடம் தகவலை பெற்றுக் கொள்ளுங்கள், அந்த நெல்லை அரிசியாக்கி மக்களுடைய பசியை போக்குங்கள் என்று அவர் பேசி, நான் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஆவண காப்பகத்திலிருந்து அதற்கான ஆதாரங்களை எடுத்தேன். அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் அவர் போயிட்டாரு, அவர் ஒன்றும் செய்ய முடியல. போனதுக்கு பிற்பாடு பத்திரிகையில செய்தி வருகிறது, 10,000 மூட்டை நெல் அரசாங்கத்தால் கைப்பற்றப்பட்டது அப்படிங்கிற செய்தி வருது. நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, அப்படிப்பட்ட பாலதண்டாயுதம், அந்த பாலதண்டாயுதத்தை பற்றி இறந்த போது எந்த ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர்களும் எழுதாத அந்த உணர்வை, அந்த மேன்மையை எழுதிய நபர் யார் என்றால் அவர்தான் கண்ணதாசன் என்பதை மிக நன்றி உணர்ச்சியோடு எங்க தலைவர்கள் பேசுறது வேற. அப்படிப்பட்ட ஒரு நிலை. இந்த நிலைமைகளை எல்லாம் வைத்து பார்க்கிற போது ரொம்ப ஒரு வித்தியாசமானது. அதே போல கண்ணதாசன் எவ்வளவு உண்மையானவர்ங்கிறதுக்கு ஒரு காரணம், அப்ப கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் கேரள மாநிலத்தில் அச்சுத மேனன் முதலமைச்சராக இருந்த காலம். அப்ப பெரிய இலக்கியங்கள், நீங்க சொன்ன அந்த அரசியல்வாதிகள் அவர் பற்றினதுல வந்து அவர் ரொம்ப முக்கியமானவர். காமராஜரை பற்றி எல்லாரை பற்றியும் எழுதியிருக்காரு. ஆனால் அதுல சிறப்பான கட்டுரை என்னன்னாக்க அச்சுத மேனனை பற்றியது. அவர் எழுதுவாரு, ஒரு நாள் நான் டைம் ஆயிடுச்சா, ஒரு நாள் நான் வந்து சென்னை விமான நிலையத்தில் இருந்தேன். அப்ப அங்கிருந்து ஒருத்தர் கையில ஒரு சூட்கேஸோட வந்தாரு. அவர் யாருன்னு எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்குன்னு தெரியுது, ஆனா வந்து அவர் யாருன்னு எனக்கு தெரியல. அவர் வந்தாரு, ஹலோன்னாரு, அப்புறம் ஹவாரினாரு, போயிட்டாரு. ஆனால் அவர் யாருங்கிற குழப்பம் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. நான் விமானத்தில் ஏறினேன். ஏறின போது திடீர்னு எனக்கு ஞாபகம் வந்தது, அவர் யார் என்றால் அவர்தான் கேரள மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அச்சுத மேனன் என்று. அப்ப ஹேர் ஹாஸ்டஸ்ட ஒரு லெட்டர் வாங்கி அவருக்கு லெட்டர் எழுதுற, இது மாதிரி மன்னிச்சுக்குங்க, எனக்கு வந்து இப்பொழுது ஞாபக மறதி கொஞ்சம் கூடுதலாய் போச்சு, அதனால வந்து என்னால எதையுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லி அப்புறம் அவர் அதுக்கு பதில் அனுப்புறாரு. இதை பத்தி எல்லாம் எழுதுறாரு. அந்த அச்சுத மேனனை பற்றி அவர் குறிப்பிடுகிறார், இப்படி ஒரு தலைவனை நான் பார்த்ததே கிடையாது, தமிழ்நாட்டில் இப்படி ஒரு பண்பாடு இருந்து நான் பார்த்ததில்லை. நான் ஒரு விழாவுக்கு அழைக்கப்பட்டிருந்தேன், பெரிய விழா. கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பாடு போடலாமே, அது மூடிட சொல்லுங்க. உணவு என்றால் அது உடனே இப்போ வந்து கம்பெனி கூட்டம் கலை அப்படி இல்லைன்னா முடிச்சிடுறேன்னா, இந்த கதையை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன்னா, ஒரு அடிப்படையான விஷயம் இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, அந்த கூட்டத்திற்கு நான் போயிருந்தேன். பல இலக்கியவாதிகள், கேரளான்னு பார்த்தீங்கன்னாக்க கேரளாவில் எழுத்தாளர்களை கௌரவிப்பதை போல வேற எந்த மாநிலத்திலையும் கௌரவிக்க மாட்டாங்க. அவ்வளவு ஒரு பெருமை அது. அந்த எழுத்தாளர்களுடைய கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துக்கு கண்ணதாசன் அழைக்கப்பட்டிருக்காரு.
கண்ணதாசனுக்கு பெரிய வரவேற்பு இருக்கிறாங்க. அந்த மூலையில ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. முதல் நாள் உட்கார்ந்து இருக்காரு, 2ஆம் நாள் உட்கார்ந்து இருக்காரு. 3வது நாள் இவர் கேட்கிறாரு அவர் யார் அப்படின்னு. அவர் தான் இந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் அச்சுதமேனன் சொல்றாங்க. எந்த தலையிடம் இல்லை. அப்பதான் அவர் எழுதுறாரு, இப்படி ஒரு பாரம்பரியத்தை, இப்படி ஒரு கலையை நேசிக்கக்கூடிய, கலையை பார்க்கக்கூடிய, ஏன்னா நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னாக்க நம்ம தலைவர்களுக்கெல்லாம், அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் 5 கொம்பு முளைச்சிருக்கும், 1 2 கிடையாது. அவர்களுடைய போலித்தனங்களை மறைக்கிறதுக்கு எத்தனை டிராமா நடத்துவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. போலித்தனங்களின் மொத்த உருவம், போலித்தனம் சிறிது கூட இல்லாத அந்த அச்சுதமேனனை பார்த்தபோது அதை பத்தி அந்த கட்டுரையில எழுதியிருக்கிறார். நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கட்டுரையில வரிந்து எழுதியிருப்பார். இப்படி ஒரு அரசியல், இப்படி ஒரு பார்வை. அதுக்கு பிற்பாடுதான் அவருடைய பாடல்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த பூஞ்சிட்டு கண்ணங்கள் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு பாருங்க. அதுல கண்ணுரங்கு பொன்னுலகம் கண்ணும் காணில் வரும் காணும் வரை கண்ணுரங்கு, அந்த பாட்டெல்லாம் துலாபாரம். அந்த துலாபாரத்துல வர்ற அந்த சிச்சுவேஷனல் சாங் அவர் மாதிரி வேற எழுத முடியாது, அதெல்லாம் வேற விஷயம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய சிறப்பு எல்லாம் வைத்து பார்க்கிற போது இந்த கண்ணதாசனை உடைய அடிப்படையான விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு இருக்கிற அரசியலின் மீது அவருக்கு இருக்கக்கூடிய வெறுப்பு, அந்த வெறுப்பு இருக்குல்ல, ஊழல், லஞ்சம், ஏமாத்துறது, மற்ற இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். ஏதோ கண்ணதாசன் பாட்டோட மட்டும் நம்ம நின்று விடக்கூடாது. கண்ணதாசன் என்கின்ற ஒரு மனிதன் ஒரு அரசியல்வாதியா இருந்திருக்கான். அரசியல்வாதியா இருக்கிற ஆளு ஏன் அரசியல்ல இருந்து வெளியே போனாரு, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னுங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அந்த அரசியலில் ஒரு வெறுப்பு, ஊழல் வெறுப்பு, பொய்மை, ஏமாற்று வேலைகள், முதுகுல குத்துறது, ஒருத்தனை அழிச்சிட்டு மேல வரணும்னு நினைக்கிறது, இது எல்லாவற்றையும் ஒரு கவிஞனாக, எழுத்தாளனாக நின்று அவர் சகிச்சுக்க முடியும். ஓரளவுக்கு உண்மையான்னு தெரியல. ஒரு தேர்தல் நடக்குது, அந்த தேர்தலில் இவரு கொஞ்சம் கடுமையா உழைக்கிறாரு, வேற சில தலைவர்களும் உழைக்கிறாங்க. வேற சில தலைவர்களுக்கு அண்ணா மோதிரம் போட்டதா நினைக்கிறாங்க. அப்ப அவர்கிட்ட போய் கேட்கிறாரு, இந்த மோதிரம் நான் தானே உழைச்சேன், எனக்கு தானே கொடுத்துருக்கணும்னு, நீயும் ஒரு மோதிரம் வாங்கியிருந்தா உனக்கு கொடுத்துருப்பேன் அப்படின்னு. இருக்கட்டும், ரொம்ப விவரமா அதுக்குள்ள போக வேணாங்கிறதுனால புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்ற மாதிரி ஒண்ணும் இல்லை. எழுதுறாரு. அப்ப இது எவ்வளவு பெரிய அரசியல்ல என்ன மாதிரியான விஷயம் ஒரு கணம் யோசிச்சு பாருங்க. அதே போல ஒரு குழந்தையை போல, ஒரு எந்த விதமான ஒரு வேறுபாடுகளும் இல்லாத ஒரு அரசியல்வாதி, அந்த அரசியல்வாதியுடைய மனநிலை அவரே எழுதுறாரு. ஒரு பாட்டு ஒண்ணு, இந்த பாட்டை நான் இங்க படிக்கலாமா இல்லையான்னு நினைக்கிறேன். இருந்தாலும் கூட நாம் இதை ஒரு பின்னணியில் புரிந்து வேண்டும். ஒரு மனிதனுடைய வேதனை, குடும்ப வேதனை, மற்ற விஷயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அரசியல் வேதனை, அந்த அரசியல் வேதனையில அவர் சொல்றாரு, சத்தியம் தவறும் கூட்டம், சத்தியத்தை முற்றிலும் அது விட்டுருது, தர்மத்தை மறந்த கூட்டம், தர்மத்தை அது மறந்துருது, வித்தைகள் காட்டும் கூட்டம், எல்லா விதமான வித்தைகளையும் காட்டுது, வேதனை வளர்க்கும் கூட்டம், வேதனையை அது வளர்க்குது, நித்தம் நித்தம் பார்த்து வெந்து பெத்தடியும் ஊசி போட்டேன், பிரிதென்ன பிரிது எது என்னை காப்பாற்றும். அந்த அவருடைய மது பழக்கம், மற்றது, இது எல்லாத்துக்கும் அவருடைய மனநிலையில ஒரு ரூட் ஒண்ணு பார்க்கிறார். பார்த்துட்டு என்ன சொல்றாரு, சத்தியம் தவறும் கூட்டம், ரொம்ப எல்லாமே நேர்மையா இருக்கணும்னு பார்க்கிறேன், முடியல, தர்மத்தை மறந்த கூட்டம், வித்தை காட்டும் கூட்டம், வேதனை வளர்க்கும் கூட்டம், நித்தம் நித்தம் பார்த்து இதை பார்த்து வெந்து பெத்தடியில் ஊசி போட்டேன், பிரிதென்ன காப்பாற்றும் என்னை. அந்த கடைசி நேரத்தில் அதுதான் என்னை காப்பாத்துது. அப்படிங்கிற போது இது ஒரு விதமான இந்த கவிதையை ஒரு மாதிரி புரிஞ்சுக்கலாம். நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னாக்க, ஒரு கவிஞனுடைய துயரம், சமூகத்தில் இருக்கக்கூடிய அழுக்கு,
சமூகத்தில் இருக்கக்கூடிய நிலைமைகள், இது எல்லாவற்றையும் பார்த்த ஒரு வேதனையினுடைய இன்னொரு விளைவாக இதை நான் பார்க்கின்றேன். இன்று கூட நாம் யோசிக்க வேண்டும். கண்ணதாசன், ஜெயகாந்தன், அதே போல எத்தனையோ பேர் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு இடத்திலும் ஒரு நேர்மையான, ஒரு நியாயமான, ஒரு ஊழலற்ற ஒரு சமூகத்தை அமைக்க வேண்டும் என்பதற்கு கனவு காணுகிறார்கள். கம்பன் எல்லாரும் இல்லாத, இருப்பவரும் இல்லாத ஒரு உலகத்தை படைக்க வேணாதான், இல்லாம இல்லாத நில வேண்டும், வல்லான் பொருள் சொல்லுங்க, பதிவுடைமை வந்து வர வேண்டும் இத்திருநாட்டில் பொது உடைமை, எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும், வல்லான் பொருள் சேர்க்கும் தனி உடைமை நீங்கி வர வேண்டும் திருநாட்டில் பொது உடைமை, தனி உடைமை நீங்கி பொது உடைமை வரணும். இதுதான் அவர் சொல்றாரு. இந்த பாடல்கள், இதனுடைய ஆழம், அவருடைய கற்பனைகள், அவருடைய விரிவு ஏன் இந்த மண்ணில் நிறைவேறல? அண்ணா கூட அப்படிப்பட்ட கனவுகள்லாம் கண்டார். நான் வந்து ஒரு கூட்டத்தில் பேசுற போது கலைஞரை அகமும் புறமும் என்ற ஒரு தலைப்புல திருச்சியில பேசினேன். அதுல வந்து என்னுடைய இன்னைக்கு மறுக்க முடியாத கருத்துக்கள், கலைஞர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி கலைஞர் வேற, ஆட்சிக்கு பிந்தி இருக்கக்கூடிய கலைஞர் வேற. அது தப்பா ரைட்டா சுயநலமா அப்படிங்கிற எல்லைக்குள்ள, இட் இஸ் a compulsion, நிர்பந்தம். ஆட்சிக்கு வந்ததுக்கு ஒருபாடு சில நிர்பந்தம், ஆட்சி வர்றதுக்கு பிறகு ஒரு நியாயங்களை பற்றிய ஒரு கூறிய பார்வை இருக்கு. கம்யூனிஸ்டுகள் என்னென்னலாம் சொல்றோமோ அதெல்லாம் கலைஞர் தன்னுடைய வசனத்தில் கொண்டு வந்தார், கொஞ்சம் செஞ்சாரு, முழுமையா. அதே மாதிரிதான் கண்ணதாசனும் அவர்களுடைய லட்சிய கனவுகளை ஈடேற்ற முடியவில்லை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, உலகத்தில் கார்ல் மார்க்ஸோ அல்லது லெனினோ மற்றவர்களோ கட்சி அரசியலை விட மக்கள் அரசியலை முதன்மைப்படுத்தினார்கள். எல்லாமே மக்களால் தான் நடத்தப்படணும். ஆனால் அது மாறி போய் இப்ப என்னாச்சுன்னா அதுக்குள்ள ஏஜென்ட் முறைகள் அது இதுன்னு வந்து கிட்டத்தட்ட வந்து கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள்லாம் ஒரு புரோக்கர் மாதிரி மாறி போச்சு. இப்ப கண்ணதாசனுடைய அரசியலை, அவனுடைய வாழ்வை, அவனுடைய லட்சியத்தை, ஒரு 52 ஆண்டு காலம் வாழ்ந்த வாழ்க்கையை இலக்கியமாக மட்டும் பார்க்காமல் அரசியலாகவும் பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அந்த அரசியல் எது என்றால் மக்கள் அரசியல், ஏழைகள். இந்த அவனுடைய பாடல்கள் நீங்க பாத்தீங்கன்னாக்க, தரைமேல் பிறக்க வைத்தான், தண்ணீரில் மிதக்க வைத்தான், வெள்ளி நிலாவே விளக்காய் எரியும், கடல்தான் எங்கள் வீடு, முடிந்தால் முடியும், திரும்பினா திரும்பும், முடிந்தால் முடியும், தொடர்ந்தால் தொடரும், இதுதான் எங்கள் வாழ்க்கை. யோசனை பண்ணி பாருங்களேன். இப்படி ஒரு மீனவ வாழ்க்கையை ஒருத்தனால பார்த்திருக்க முடியுமா? நான் நினைக்கிறேன் உலகத்துல எந்த கவிஞனும் இப்படிப்பட்ட பாடலை மீனவரை பற்றி எழுதியிருக்க முடியாது. கடல் தான் வீடு, வெள்ளி நிலா விளக்காய் எரியும், கடல் தான் எங்கள் வீடு, முடிந்தால் முடியும், தொடர்ந்தால் தொடரும், இதுதான் எங்கள் வாழ்க்கை. அப்ப இப்படிப்பட்ட ஒரு உயர்வை பெற்றிருக்கக்கூடிய அந்த கண்ணதாசன், அவனுடைய மேன்மை என்பது மிக விசாலமானது. கண்ணதாசனை ஆய்வு அடிப்படையில் பார்க்க வேண்டும், இது என்னுடைய விருப்பம். ரசிக்கலாம், பாட்டை ரசிக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் அந்த கவிஞன் எழுதுனது எதுக்காக எழுதினான்? அவன் என்ன காரணம்? வெறும் ரசனை மட்டும்தானா? இல்லை, அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நோக்கத்தை எதிர்காலத்தில் கண்ணதாசனை பற்றிய ஆய்வுகளில் முதன்மையாக கொண்டு வர வேண்டும். உள்ளொன்று வைத்து போலித்தனம் தானே நமக்கு இப்ப இவ்வளவு பாடுபடுத்துறது காரணம். போலிதானே. உங்களால் போலிகளை முற்றாக களைந்த ஒரு மனிதனை பார்க்க முடியும் என்றால் அது கண்ணதாசன் மட்டும்தான். எதுக்கும் பயம் கிடையாது, எதையும் சொல்றதுக்கு பயம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மனிதன், அந்த ஒரு வெளிப்படைத்தன்மை. அப்படிப்பட்ட உயர்வை பெற்ற கண்ணதாசனுக்கு ஒரு பெரிய விழா எடுத்து, ரொம்ப அறிவார்ந்த விழாவாக எடுத்து, அதை கொண்டு செல்வதற்கு வெறும் புகழ்களில் மட்டும் நிற்காமல் எதிர்கால தலைமுறைக்கு வழிகாட்டக்கூடிய மேன்மையான கூறுகள் என்ன இருக்கிறது என்பதை எல்லாம் ஆராய்ந்து கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக பெரும் முயற்சியை எடுத்திருக்கக்கூடிய நம்முடைய கவியரசு கண்ணதாசன் இலக்கிய கழகத்திற்கு
என் சார்பிலும் உங்கள் அனைவர் சார்பிலும் ஒரு பெரும் பாராட்டுதலையும் அவர்களுக்கு நன்றியையும் தெரிவித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. ஆளவந்தார் அவர்களுக்கு இப்போ சிறப்பு செய்யப்படுகிறது. நிறைய பேச ஐயா கூட வாங்க, மேல வாங்க ஐயா.